எங்க நாட்டு மேல ஈரான் தாக்குதல் பண்ணிட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களோட நாட்டுக்குள்ள மேற்குலக நாடுகளோட ஆயுதம் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அது மேற்குலக நாடுகள் தாக்குதல் பண்ணதா எடுத்துக்கிறீங்க இல்லையா? எங்க நாட்டுக்குள்ள ஈரானோட ட்ரோன்கள் வருது, தாக்குதல் பண்ணுது. எங்க நாட்டுக்குள்ள ஈரானோட இப்ப அதிநவீனமான குண்டுகள் வந்து தாக்குதல் பண்ணுது. இப்ப ஈரான் தாக்குதல் பண்ணுச்சுன்னு எடுத்துக்கலாங்களா? நாங்க ஈரான் அடிக்கலாங்களா? அப்படிங்கிறது போல ரொம்ப ஆக்ரோஷமான கேள்விகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. இது எந்த நம்பர் கேட்டார் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஆக்ரோஷங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல கேள்விகள் கூடிய சீக்கிரம் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு இந்த ரஷ்யா சைட்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா அனலிஸ்ட், அவங்க தரப்புல மாறி மாறி கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா? இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சா போய் தொட்டு தான் பாரு அப்படிங்கிறது போல ஈரானை கூட்டுக்குள்ள சேர்த்து விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தெரியல உக்ரைன் வந்து எப்படி தாண்டி போய் ஈரான் அடிப்பாங்க. எல்லா நாடுகள்கிட்டயும் இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான் இவங்க கிட்ட துருக்கி, ஈராக், சிரியா கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி உங்களோட ஏர் ஸ்பேஸை நாங்கள் பயன்படுத்திக்க போறோம், நாங்கள் ஈரானை தாக்க போறோம் அப்படிங்கிறது கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஐயோ இல்லைங்க, இவங்க சூடானுக்கு போய் சூடானோட ராணுவத்துக்காக சண்டை பிடிச்சவங்க இவங்க. மேபி கடல் கடந்து போய் நேவல் ட்ரோன்கள்ல வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை அனுப்பி விட்டு ஈரானோட நேவல் ஃபிளீட்டை தாக்குனாலும் ஆச்சரியப்பதுக்கு இல்லை அப்படிங்கிறது போலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இப்போ இந்த அளவுக்கு சீறி பாயிறாங்கல்ல உக்ரைனு, அதுக்கு என்னப்பா காரணம்? இந்த ஜிரானியம் ட்ரோன் ஆதி காலத்துல இருந்து வந்து இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு இருக்குது உக்ரைனை. இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப ஏன் சீறி பாஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இல்ல இப்பதான் மெயினான விஷயமே நடந்துக்குது. காரணம் என்னன்னா, ஈரானோட மொஹிஜிர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? இந்த ட்ரோன்களை இப்ப ரஷ்யா சமீப காலமா சுமி பகுதியில அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அதிநவீனமான ஏர்கிராப்டை தூக்கிட்டு வந்தா சண்டை பிடிக்கணும்னு நீட் இல்ல. இப்ப ஈரானோட இந்த ட்ரோன்களை பயன்படுத்துறதுனால, அதுவும் குறிப்பா ஈரானோட மொஹிஜிர் 6 வகையான ட்ரோன்கள், இது அதிநவீனமான ட்ரோன்கள் ஈரான்ல 2019 இருந்தே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஏர் லான்ச்சு பாம்ஸ் இருக்கு. இந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்குதல் பண்ணும். இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவோட நிலப்பரப்புலயே பறந்துக்கலாம். பார்டர் பதில் நின்று அப்படியே நோட்டு முட்டே இருக்கலாம். அதாவது ஒருத்த மண்டை காமிச்சா சக்குனே வீழும், அப்படியே ஒரு குண்டு அப்படியே தள்ளி 40 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய இலக்கை போய் டக்குன்னு அடிச்சிடும். ஸோ இது போல ஒரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கிளியரா இருக்கு. இது போல ட்ரோன்களை பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்குமா, ஐரிஸ் டி டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்குமா, இதெல்லாம் செய்யுமானா செய்யும். ஆனா அழிக்கும், தப்பில்லை. ஆனா இந்த ட்ரோனோட காஸ்ட் என்ன, அந்த மிசைலோட ரேஞ்ச் என்ன? ஒன்ஸ் இந்த ட்ரோனை தொற்றுச்சு ஒரு மிசைல், பேட்ரியட் மிசைல் டச் ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்தேன் நீ சாவடிக்கும் போது இங்க இருந்தா மிசைல் வந்துச்சு, அந்த ட்ரோனு லொக்கேஷனை கொடுத்து விட்டுரும். பின்னாடியே இருந்து இஸ்காந்தர் ஸ்ட்ரைக் அந்த பேட்ரியாட்டோட மண்டையிலே போய் விழுந்துரும். ஸோ இது போல வேலைகளை ரஷ்யா செய்யறதுனால அதிகமான இழப்புகள் ஃப்ரண்ட் லைன்ல உக்ரைனுக்கு இருக்கு. இதுக்கு மேல உக்ரைன் கேட்கிற மாதிரியான 23 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், 23 ஐரிஸ் டி டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் கொடுத்தாலும் ரஷ்யா இது போல ட்ரோன்களை இதுக்கு மேல பயன்படுத்தும் போது அது பெருமளவுல வேலை செய்யாதுங்க, வேஸ்ட்டுங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. என்னப்பா இந்த ட்ரோனை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னா ரஷ்யாவே கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல பறந்துகிட்டு இருக்கு ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு, இமேஜஸ் வந்திருக்கு. இமேஜஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைடில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு மேலே இது போல ட்ரோன்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யும். இது உக்ரைன் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. எதுக்கான ரெஸ்பான்ஸ்னா, இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்காக இப்போ இது போல ட்ரோன்கள் இருக்கு. இது போல ட்ரோன்களை முதல்ல அனுப்பி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் சர்ற மாதிரியான பாம்பிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது போல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா வந்து இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேற்குலக நாடுகள் எதோட விளையாடுறாங்கன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டி குட்டி பகுதிகள் தான் இருக்கு இந்த யூரோப்ல, எல்லாம் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா சேதம் எந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் ரஷ்யா சாயல்ல வந்து தாக்குதல் நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல ஒரு சில்லிங்கான மிரட்டல் அப்படிங்கிறது போலாம் தம்ப்நெயில் பார்க்க முடியுது யூடியூப்ல. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசுறாரு, அதாவது வார்னிங் தான் கொடுக்குறாரு. ஆனா இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கதறவே ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய அத்தனை தெர்மல் பவர் பிளான்ட்டும் ஒன்னு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் சர்வீஸ். 5% தான் ஜெனரேட் பண்ண முடியுது எலக்ட்ரிசிட்டி.
ஏதோ 1-2 ஏதோ மிஸ் ஆயிருக்கும் பொழுது ரஷ்யா 5% ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க, எது வேலை செய்யுதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் ஒரு மிசைல் பார்சல் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் காரசாரமான ஒரு மோதல் போக்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் உக்ரைன் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, சண்டை பிடிக்கிறதுக்கு ஆளுகள் இல்லை, சண்டையிலேருந்து பின்வாங்கி ஓடுறாங்க. உக்ரைனோட மக்களுக்கு சண்டை பிடிக்கவே பிடிக்கலன்னு ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசார்டோ அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க, தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம இத்தனை நாளாக பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அது எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மேற்குலக நாடுகளோட, அதுவும் குறிப்பாக நாட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய ஹங்கேரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட அனலிஸ்ட்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏங்க இது ஜினோசைடு மாதிரி உங்களுக்கு தெரியலீங்களா? ஒரு நபர், ஒரு சிவிலியன், உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் சண்டை பிடிக்க முடியல, எனக்கு பிடிக்கல, நான் சண்டை பிடிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு சிவிலியனை பிடிச்சி கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல விட்டு அவங்கள சாகடிக்கிறீங்களே, இது ஜினோசைடு மாதிரி உங்களுக்கு தெரியலீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த சேனல்லாம் இல்லையா, நெக்ஸ்ட் பட்டன் அமுத்திடுவாங்க, ஏன்னா டோன்ட் ஷோ அப்படிங்கிற போல ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது போல கேள்விகள்லாம் அவங்க காதிலே விலகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது போல பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது என்ன ஜினோசைடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிங்க. ஏன்னா பாவம் இல்லையா, பிடிக்கலாங்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பகுதியே இல்லைப்பா, விட்டுட்டு தான் வாங்கலாங்க தான், ரஷ்யன்ஸ் தான் வாழ்றாங்க, ரஷ்யாவோட சேர்ந்துக்கிறேன்றாங்க, விட்டுருங்களேன், பரவாயில்ல விட்டுருங்க, நம்ம பகுதியில் நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது ப்ரொபகேண்டாவா கூட இருக்கலாம், ஏன்னா ஹங்கேரி அணிமாறிட்டாங்களோ அப்படிங்கிறது போல சந்தேகங்கள்லாம் வந்துருக்குது. எது கேட்டாலும் பேன், எது கேட்டாலும் வீட்டோ அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹங்கேரி தரப்புல இருந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்புறம் உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இத்தனை நாளா ஆளையே காணோம், எங்கப்பா அவரு, என்ன ஒன்னையும் காணல, பார்லிமெண்ட்ல ஆளக்கானா, ஏதாவது பேசணும், ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லும்ல என்ன அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா புதுசா ஒரு 2 லட்சத்துல 3 லட்சம் வீரர்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் வீரர்கள் வந்து இப்ப களத்துல இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு 2-3 லட்சம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இதை நம்ம வந்து எப்ப சொன்னாங்க உங்களுக்கு இல்லைங்களா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பதான் இவர் கண்ணில் வந்து பைனாக்குலர்ல இருந்து ரஷ்ய வீரர்கள் தெரிஞ்சிருவாங்க போல இருக்குது. அதனால இப்ப வந்து இவர் சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த 3 லட்சம் வீரர்களை ரஷ்ய வீரர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க புதுசா ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படின்னா, பெலரூஸ்ல இருந்து, அந்த பெலரூஸ் இந்த போலாண்டோட பார்டர்ல இருந்து இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கிறதுல சுமி கர்கிவ் இந்த பகுதி வரைக்கும் ரீடிப்ளாய் பண்ணி பல பகுதியில இருந்து புஷ் கொடுக்க முடியும். ஆனா உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு ஆளுகள் இருக்காங்களா, வீரர்கள் இருக்காங்களா எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இதை புடானோ அவர்களே சொல்லிட்டாரு, எங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசர்வ்ஸையுமே ஒன்னு செசிவியார் இல்ல கர்கிவ்ல டிப்ளாய் பண்ணியாச்சு, எங்க கிட்ட ஆளுங்களே இல்லை இப்போ அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஸோ இப்போ இது போல ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உக்ரைன்ல ஒரு ஒரு டிஃபென்ஸே இருக்காது, பெருமளவில் உக்ரைனியன்ஸ் வந்து சமாளிக்க முடியாது. அதனால பல இடங்கள்ல இருந்து இவாக்குவேட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க உக்ரைனோட வீரர்களை தான், என்னதான் ஆயுதங்கள் இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது அனலிஸ்ட் தரப்பு வந்து. மேபி இது ப்ரொபகேண்டாவா கூட இருக்கலாம். ஆனா இந்த 2 செய்திகள், உக்ரைன்ல இப்போதைக்கு பொசிஷன்ல இருக்கிறாங்களே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ருஸ்டம் உமர் அவர்கள் 3 லட்சம் பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. புடானா அவர்கள் ஆளுங்களே எங்ககிட்ட இல்லைங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ரஷ்யா அனலிஸ்ட் தரப்புல இருந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இது ப்ரொபகேண்டாவா கூட இருக்கலாம். நீங்க தான் அலசி அரைஞ்சு எது சரி எது தப்புங்கிற முடிவுகளை எடுத்துக்கணும். ஆனா இப்படி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப செஞ்சதுக்கு அப்புறமா ஷியோரா இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சு அந்த இடத்துல இவர் தான் அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. இந்த ஃப்ரீ லீஜியன் ஆஃப் உக்ரைன் அது போல வேலையெல்லாம் ரஷ்யா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கருத்துக்கள் உங்ககிட்டயே விட்டானே, இது போல செய்திகள்லாம் வந்திருக்கு. இதுல எது சரி எது தப்புன்ற முடிவுகளை நீங்க தான் எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.